இவர் வந்து ரியோ மேல் ரிவ்யூ சொல்றாரு. கிளி மாதிரி கொண்டை வச்சிருந்தா கூட தப்பா பேசுவாங்க, அவர் வச்சிருக்காருன்னு. ஆனா கிளியை வச்சிருந்தா யாரும் தப்பா பேச மாட்டாங்க. காதல சொல்றதுக்கு சிறந்த இடம் பீச்சா, பார்க்கா, சினிமா தியேட்டரா அல்லது கல்லூரியா அப்படின்னு கேட்டா, காதல சொல்றதுக்கு சிறந்த இடம் மனசு. மனசுல இருந்து மனசுக்கு சொல்றதுதான் சரியான காதல். அந்த மாதிரி சில படங்கள் பீச்சுக்கு போற மாதிரி, சில படங்கள் வந்து பார்க்குக்கு போற மாதிரி ரொம்ப பொழுதுபார்க்க அம்சங்கள் நிறைந்த படங்களா இருக்கும். ஆனா சில படங்கள் மட்டும்தான் படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறத்துல கூட அந்த படங்கள் வந்து நம்ம மனசோட ஒட்டிக்கும். அப்படி மனசோட ஒட்டிக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த பதிவு தான் இந்த மாவீரன் கிட்டு. இந்த இடத்துல நீங்க கைதட்டணும், அதுல நான் யோசிக்கிறோம். காதல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே காத்திருக்கிறது தான். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா சுசீந்திரனோட படம் பண்றதுக்காக காத்திருந்து நான் இந்த படத்தை பண்றேன். அதுக்கு நான் எவ்வளவு தூரம் காத்திருந்தோம், அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு பாத்திரமா எனக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு. அவரே சொன்ன மாதிரி 1000 ஒரு மாதிரி அழகி மாதிரி ஒரு சிறந்த படமா இந்த படம் எனக்கு அமையுங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஆமாங்க, அந்த சைடில் ஆமான்னு சொல்லுது. இந்த படத்துக்கு அப்புறம் விஷ்ணு வந்து மகாவிஷ்ணு ஆயிடுவாரு. மகாவிஷ்ணு மிகப்பெரிய நடிகை ஆயிடுவாரு. ஸ்ரீதிகா ஏற்கனவே கால்சி கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க. அப்புறம் முதல் படம் ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு டைரக்டர் அமைகிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது வந்து அவரே உணர்ந்திருக்காரு அந்த ப்ரொடியூசரு. நிச்சயமா உங்களுடைய கனவு நனவாகும். இந்த டீம், ஹோல் டீம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது படம் பண்றதுக்கு. இந்த படம் வந்து மாவீரன் கிட்டுங்கிற படம் வந்து மாபெரும் கிட்டு. அதுதான் மாவீரன் கிட்டு. இந்த படத்தை பத்தி இப்பவே நம்ம நிறைய பேசுறதுக்கு பதிலாக டைரக்டர் மேல கூப்பிடுறேன். அவர் வந்து அவரோட டீம் அறிமுகப்படுத்துவாரு. நம்ம இன்னும் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு தடவை உங்களோட